ஸோ காய்ஸ் எல்லாருமே என்னோட இன்டர்செப்டர் எப்படி இவ்வளோ தூரம் வெயிட் கம்மி பண்ணேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெல், கார்பன் ஃபைபர் இருக்குது. கார்பன் ஃபைபர் கவுல் ஒரிஜினல் டேங்க் என்ன இருக்குது அதுக்கு மேலே இது போட்டிருக்கிறோம். ஹீட் ஷீல்ட் கார்பன் ஃபைபர் போட்டிருக்கோம். கார்பன் ஃபைல் எகெயின் இது வந்து சைடு ஒர்க் மேலே ஒரு கவுல். ஹீட் ஷீல்டும் கார்பன் ஃபைபர் போட்டிருக்கோம். பட் மெயின் என்ன அப்படின்னு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிம்ஸ், சரிங்களா? இந்த ரிம்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நிறையாவே சேவ் பண்ணலாம். நான் போட்டிருக்கிற இந்த அலுமினியம் ரிம்ஸ் பார்த்திங்கன்னா 1.2 ஃப்ரண்டில் வருது அண்ட் 1.5 to 1.6 kg வருது, இன்க்ளூடிங் ஹப்போட வெயிட்டோடு சேர்த்து. ஸோ இந்த ரிம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. ஃப்ரண்டில் உள்ளது 5500, பேக்கில் 6500 ருபீஸ் தான் வருது. இது அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், நம்ம தேடி வாங்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டு தான். நான் சில்வர் ஸ்டாலியன்லேருந்து ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்ட்டு ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போட்டிருக்கேன். இதனால எனக்கு வந்து நிறைய வெயிட்டு சேவ் பண்ண, ஆல்மோஸ்ட் 15 kg. அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டானியம் கனெக்டிங் ராட்ஸு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராங்க்லேயுமே நிறையா வேலை பார்த்துருக்குறோம். சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாமே லைட் வெயிட் ஆக்கியிருக்கணும், பிஸ்டன் லைட் வெயிட் ஆக்கியிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் பேலன்சிங் தான். ஸோ ரியர் வீல் ஆக்சில் போல்ட்டு, ஃப்ரண்டில் உள்ள ஆக்சில் போல்ட், இந்த ரெண்டையும் லென்த் எடுத்து இதுக்கு சென்டரில் எந்த பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஜின் பெட்டிங் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் அந்த பெட்டிங் ஒன்று மேலேயும் இன்னொரு பெட்டிங் கீழேயும் வருது. ஸோ டைகனால தான் கொடுத்துருக்குறேன். இந்த சைடில் இருக்குது, ஆஸ் யூஷுவல் பெட்டிங்கும் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக 50:50 ரேஷியோவில் ஆகிடுச்சு. அதனால வண்டி இன்னுமே வந்து எனக்கு லைட்டராக இருக்குது. அது நீங்கள் ஓட்டும் போது தான் அதோட இதுவே தெரியும். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க யூஎஸ்டி ஃபோர்க். ஆஃப்கோர்ஸ் யூஎஸ்டியில் வெயிட் ஏறும் டெலிஸ்கோப்பிக்கை கம்பேர் பண்ணும்போது. பட் எனக்கு இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்ஸும் அந்த மாதிரி நான் ஓலின்ஸில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கேன். அவுட் சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா ஓல்டு ஆர்சியோட யூஎஸ்டி கிட் தான். பட் உள்ளுக்குள்ள ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே மாற்றிருக்கிறோம். இந்த மாதிரி கார்பன் ஃபைபர் வேணால் ஆர்எல்சி கார்பன் அவங்களுக்கு இது பே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா நான் ஆல்டர்னேட்டிவில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம வண்டி வந்து காசு கொடுத்து வாங்கினதோட இட்ஸ் பில்ட் நாட் பாட் அந்த மாதிரி. அண்ட் நான் மோர் ஓவர் சோலோ ரைடர், அதனால் இது பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டி ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா 865, அதனால் நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஆயில் யூஸ் பண்ணுறேன், அதுதான் பக்கிலோ லூப்ரிகன்ஸ். ஸோ இதுதான் ஒரு பேஸான இன்ஃபர்மேஷன் இந்த வண்டியோடது.